ஏடி அம்மா மோட்டர் போட சொன்னா தோட்டத்துக்கு போக சொன்னாங்க. மினிக்கு நின்னுட்டு இருக்க. ஏடி ஒரு பவுடர் பூசி வரது ஒரு தப்பாடி. நீட்டா கிளம்பு, ஒரு நல்ல உடுப்பு போடுன்னு சொன்னாலே இன்னைக்கு செய்யாத ஆளு இன்னைக்கு பவுடர்லாம் அடிச்சு நீட்டா மேக்கப் பண்ணி கிளம்புறேன்னா என்ன அர்த்தம்? ஏடி என்னை கிண்ட அடிக்கிற விட்டுட்டு ஆளுக்கு துணியை நினைச்சு வச்சுட்டே இல்லையா? என் துணியை சேர்த்து நினைச்சிரு. ரொம்ப தான் நினைப்பு. நான் என்னோட துணியை மட்டும் தான் ஊற வைப்பேன், நினைச்சு வைப்பேன். உன் துணியை நான் தொடவே மாட்டேன். உன்னது தேவைன்னா நீ போய் ஊற வச்சுக்கோ. உனக்கு துவைக்க ஒரு ஆளு. சீக்கிரம் கிளம்பி வா, அம்மா திட்ட போறா. கொஞ்சம் ஓவரா தான் போறோமோ? சரி சரி, உடம்ப மாத்திட்டே போயிடுவோம். இவளே கிண்டல் பண்றா நம்மள. பவுடரெல்லாம் தொடச்சிடுவோம், இல்லைன்னா அம்மா ரொம்ப நம்மளை கிண்டல் பண்ணுவா. ஒரு மோட்டர் போட கிளம்ப சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு. 2 பேரும் இன்னும் என்ன பண்றாளுங்க? ஒருத்தி சண்டை தான் போட்டுட்டே இருக்காளுங்க. எங்கேயாவது போகணும்னா அதுக்குன்னு கிளம்புறாளுங்களா? ஏத்தி சோனி கிளம்பியாச்சா இல்லடி? என்னடி பண்றீங்க இவ்வளவு நேரம்? எம்மா நாளை கிளம்பிட்டேன். இந்த என் துணியை நினைச்சு வச்சுட்டு நான் போயிட்டு வந்துருவேன். அவ தான் இன்னும் மேக்கப் பண்ணிட்டு இருக்கா. உள்ள கூப்பிடுங்க வேணா அவளை. எங்கதான் கிளம்பி நின்றுட்டு இருக்கீங்க? நானே தோப்புல போய் மோட்டரை போட்டு விட்டுட்டு வந்துடுறேன். முடியாததோட நீங்க தான் போகணுமா? பிள்ளைங்க தான் கிளம்பிட்டு இருக்காங்களா? அவளுக்கு இப்ப போய் போட்டு விட்டு வருவாளுங்க. நீங்க போக பேச முடியல. இல்ல பரவாயில்ல, நானே போயிட்டு வந்துடுறேன். சொன்னா கேட்கவா போறீங்க? இருங்க, தூக்காளில கொஞ்சம் கஞ்சியும் பிளாஸ்க்ல சுடு தண்ணி ஊத்தி தரேன், எடுத்துட்டு போங்க. சோனி ஏடி சோனி ஏடி மோட்டர் போட போக சொன்னா இவ்வளவு நேரம் மாட்டி கிளம்புவீங்க? நீங்க இன்னும் கிளம்பல, மோட்டர் போட லேட் ஆச்சுன்னு முடியாததோட அந்த மனுஷனே கிளம்பிட்டு இருக்காரு. ஒரு சொல்லுங்க கிளம்பி போறீங்களா? இப்ப நீங்க ஒண்ணு கிளம்பி போவேனா? 2 பேர் போய் படிக்கிற வேலை இருந்தா பாருங்க, போங்க. உங்களுக்கு அடுத்து என்ன வேலை இருக்கோ அதை போய் பாருங்க. அவரே போறேன்னு சொல்லிட்டாரு. அப்பாடா, ஒரு பெரிய வேலை முடிஞ்சுச்சு. இந்த வேகாத வெயில்ல நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை தோப்புக்கு. பிள்ளைகளா, நீங்க போய் உங்களுக்கு படிக்கிற வேலை இருக்கோ என்ன வேலை இருக்கோ அதை போய் பாருங்க. தோப்புக்கு நானே போய் மோட்டர் போட்டுக்கிறேன். அப்பா நாங்க தான் போறேன்னு சொன்னோம்ப்பா, ஏப்பா நீங்க போறீங்க? இந்நேரத்துக்கு மோட்டர் போட்டு அங்க தண்ணி நிறைஞ்சிருக்கணுமா? இவ்வளவு நேரம் ஆச்சு. இதுக்கப்புறம் போய் போட்டா அதுக்குரிய வேலைகள் எல்லாம் செய்ய வேண்டியது இருக்கு. அதெல்லாம் நீங்க செஞ்சுக்க மாட்டீங்க. நானே போய் பாத்துக்கிறேன். எப்ப என்ன வேலை சொன்னாலும் ஒரு சொல்லல செய்யறதும் இல்ல, கிளம்புறதும் இல்ல. வீட்ல இருந்தா இந்த சரி அம்மாக்கு ஊனமான ஒத்தாசையா இருப்போம், அந்த வேலையும் கிடையாது. சரி அப்பாவுக்காக தோப்புல போய் ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டு வருவோம்னா அந்த வேலையும் கிடையாது. படிக்கிறது, ஒரு 2 பேரும் சண்டை கட்டுறது வேலையா இருக்கு. சரி விடு, பிள்ளைகளை ஏசாத. அவங்க போய் அவங்க வேலையை பார்க்கட்டும். நான் போயிட்டு வரேன் தோப்புக்கு.